கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்கள். இன்று நாம் நீதிமொழிகள் 4:18 தியானிக்கின்றோம். அதில் இப்படியாக போட்டிருக்கிறது, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும் அப்படின்னு போட்டிருக்குது. இது இந்த உலகத்தினுடைய சிந்தனைக்கு நேர்மறையாக இருக்கின்றது. இந்த உலகத்தினுடைய சிந்தனையில எப்படி இருக்குது, நம்ம பிறக்கிறோம், ஒரு 30-45 வரைக்கும் உள்ளதுலதான் நம்முடைய பீக் இருக்கும். அது உடல் பலமாக இருக்கட்டும், மனபலமாக இருக்கட்டும், எல்லாத்துலயும் அதுலதான் நம்ம அதிகமாக இருப்போம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 60 வயசுல நம்ம ரிட்டையர்ட் ஆகி 75 வயசுல எல்லாம் நம்ம அப்படியே படுக்கையில படுக்கப்பட்டு அப்படியே போயிடணும் அப்படிங்கறதுதான் இந்த உலகத்தினுடைய சிந்தனையாக இருக்கிறது. ஆனா வேதாகமம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, நான் என்னைக்கு கடைசி நாளா இருக்கிறேன், சாகிறதுக்கு முந்தின நாள், அந்த சாகிற நாள் அன்னைக்குதான் நடுப்பகல் மாறி அதிகமாக நான் பிரகாசிப்பேன். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் மாதிரி அப்படி பிரகாசிக்குமா, அந்த கடைசி நாள்ல நான் அவ்வளவு பிரகாசமாக இருப்பேன் அப்படின்ட்டு ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார். பைபிள் வேதாகமம் அப்படியாக சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுவாரு, விளக்கை ஏற்றி வச்சுட்டு அதை படுக்கை கீழே போட மாட்டாங்க, மலை மேல ஏறி வச்சிருப்பாங்க அப்படின்ட்டு. அப்ப நம்முடைய வாழ்க்கையும் நாம நீதிமான்களா இருந்து தேவனுக்குள்ளாக நடந்து தேவனுடைய வார்த்தையை படித்து நம்ம அப்படி நடக்கின்ற பொழுது, தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நடக்கின்ற பொழுது, நம்முடைய பாதையானது 40 வயசுல 30 வயசுல இருந்ததை விட அதிகமா பிரகாசமாக இருக்கும். 50 வயதுல 40 வயதை விட அதிகமாக பிரகாசமாக இருக்கும். 90 வயசுல வரைக்கும் நம்ம இருந்தோம், தேவனுடைய கிரியினால இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது 80 வயசை விட அதிகமாக பிரகாசிக்கும் அப்படின்னு போட்டிருக்குது. அதனாலதான் காலேப் சொல்றாரு, 80 வயசுல சொல்றாரு, நான் 40 வயசுல இருந்த அதே பலம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அவர் அப்பமும் பிரகாசிக்க முடிகிறதாக இருக்கிறது. அப்போ நாம தேவனுக்குள்ளாக இருந்து நாம் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக நாம நடக்கின்ற பொழுது, கர்த்தருடைய வார்த்தையானது என்னுடைய கால்களுக்கு அது தீபமாக இருக்கின்ற பொழுது, நம்முடைய நீதிமான்களுடைய பாதையானது அதிகமாக பிரகாசிக்கும். அப்ப நம்ம கடைசி நாள்ல நம்ம இருந்த வாழ்க்கையில இருந்த எல்லாவற்றையும் விட அதிகமாக பிரகாசிப்போம். இது வித்தியாசமான ஒரு சிந்தனையாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை படிப்போம், அதன் பிரகாரமாக நடப்போம், தேவனுக்காக பிரகாசமாக நாம் பிரகாசமாக இருப்போம். ஆமென்.